ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த காலை வேளையிலே ஆண்டவரோடு ஆரம்பிப்போம் என்கிறதான இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும்படி கர்த்தர் இந்த மாதத்தின் முதலாம் நாளிலே எங்களுக்கு உணர்த்தினார். இந்த மாதம் முழுவதும் ஏறக்குறைய இது 23வது நாள் உங்களோடு கூட நாங்கள் இந்த ப்ரோக்ராம் செய்வதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வார்த்தைகளை தந்தார், ஆராதனைகளை அங்கீகரித்தார். அது உண்மைதான் என்பதற்கு சாட்சியாக அநேக சாட்சிகளை கர்த்தர் கேட்க வைத்தார், அநேக நாடுகளிலிருந்து கேட்க வைத்தார். எதற்காக நான் இவ்வளோ உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நாளையோடு கூட நாங்கள் இந்த 24 நாட்கள் ப்ரேயர் ஆண்டவரோடு ஆரம்பிப்போம் என்பதை முடிக்கப் போகிறோம். இடையிலே ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறோம். நாங்களும் சில காரியங்களெல்லாம் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையானதை செய்ய வேண்டியிருக்கிறது. ஆகவே நாளையோடு கூட இந்த ப்ரோக்ராம் தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது. ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் திருப்பியும் கர்த்தருக்கு சித்தமானால் இந்த ஆண்டவரோடு ஆரம்பிப்போம் வரும். ஸோ எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், எங்கள் ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாளை தினத்திலும் காலை வேளையிலே இது வரும். இப்பொழுதும் நம்மை ஆராதனைக்குள்ளே நடத்துவதற்கு நம்மதிலே போதகர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். பாஸ்டர் பிரகாஷ் அவர்கள் ஆராதனைக்குள்ளே நடத்துவார்கள். அதற்கு பிறகு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். நம்மை தாழ்த்தி அவரை நோக்கி நாம் பார்ப்போம். நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, தாழ்வோ மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. அப்பா நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நேசிப்பேன் உம்மை, நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே. நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவே. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவே. நன்மையோ, நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, இயேசுவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. ஆராதிப்பேன் அப்பா, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. உம்மையே நான் ஆராதிப்பேன் அப்பா, உம்மையே நான் ஆராதிப்பேன். எல்லாம் சொல்லுமா? உம்மையே நான் ஆராதிப்பேன் சுராஜா, பின் திரும்பேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். நான் பின் திரும்பேனே, பாதம் அமர்ந்து
வசனம் தியானித்து அகமகிழ்வேன். உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. உம்மையே நான் ஆராதிப்பேன். சொல்லும் கரங்களை உயர்த்தி உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். திரும்பேனே உம் சந்நிதியில் மூலங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் உம் சந்நிதியில் மூலங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் நேசிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன். பின் திரும்பேனே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அப்பா ஆராதனை 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 ஆராதனை. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தன் நீரே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. நீரே பரிசுத்த தேவனப்பா. நீரே பரலோக ராஜன். எல்லாவற்றுக்கும் மேல உயர்ந்திருக்கிறவரப்பா. உங்களுக்கு மேல எதுவுமே இல்லை. நீங்க தான் உன்னதமானவர், உயர்ந்தவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர். உம்மை விட மேல இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. உம்மை விட நேசிக்கத்தக்க ஒருவர் இந்த உலகத்துல இல்லவே இல்லைப்பா. நீங்க தான் எல்லா ஆராதனைக்கும் உரியவர், எல்லா ஆராதனைக்கும் நாயகர், எல்லா துதிக்கும் எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் நீங்க ஒருவர் தான் பாத்திரப்பா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். உம்மை ஆண்டவரே முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம். முழு இருதயத்தோடு உம்மை உயர்த்துகிறோம். முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடும் இடத்துல அன்பு கூர்ந்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. நீர் மாத்திரம் ஆளுகை செய்வீராக.
நீர் மாத்திரம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்திருப்பீராக தகப்பனே. உங்கள் கிருபைக்குள்ள எங்களை தாழ்த்துக்கிறோம், உமக்கு முன்பாக தாழ பண்ணுகிறோம் ராஜா. எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம். நாம் ஏற்கனவே சொன்னபடி இந்த மாதம் முழுவதும் ப்ரேயரை பற்றின மகத்துவங்களை பார்த்துருக்குறோம். அதாவது எப்படி ப்ரேயர் பண்ணணும், யார் யாருடைய ப்ரேயர், என்னென்ன ப்ரேயர் விசேஷம், இயேசு கிறிஸ்துனுடைய ப்ரேயர் ஆரம்பித்து தானியேல் ப்ரேயர்லேருந்து எல்லாருடைய ப்ரேயரையும் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி ஒரு ப்ரேயர் எடுக்க வேண்டும் என்று உணர்த்தப்பட்டேன். அதை நான் எழுதியும் வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் அந்த ப்ரேயரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யாருடைய ப்ரேயர் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 23-24 வசனத்தில் உள்ளதான ஆபிரகாமின் ப்ரேயரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதிலும் விசேஷமாக 23ஆவது வசனம், ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துர்மார்க்கனோடு நீதிமானையும் அழிப்பீரோ என்றான். இந்த ப்ரேயரை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோதோம் அழிவதை பற்றி ஆபிரகாம் நமக்கு அந்த இடத்துல ஜெபம் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி பின்னாடி சில விஷயங்கள் இருக்குது. அதை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோட ஸ்பெஷாலிட்டியை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கு இந்த வெளிப்பாடு இல்லை. ஆபிரகாமோடு கூட கர்த்தர் வந்து பேசினதுக்கு வேறு காரணங்கள் இருக்குது. நான் ரொம்ப ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாடியும் இந்த ஹெவனுடைய மூவை நீங்கள் யோசிக்கணும், அல்லது ஹெவனுடைய மூவை புரிஞ்சுக்கணும். இந்த பிதாவை அறிகிற அறிவு, குமாரனை அறிகிற அறிவுலாம் நமக்கு இருக்குது இல்லைங்களா? அதை தெரிஞ்சுக்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போது சோதோம் குமாராவை அழிக்க போகிறாங்க. அழிக்க போகும்போது 3 புருஷர் வராங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும். தேவனும் 2 தூதர்களும் வராங்க. அப்படி அழிக்க போகிறவங்க நேராக சோதோமில் இறங்கி அழிச்சிட வேண்டியது தானே. ஏன் அவங்க நேராக மம்ரேயின் சமபூமிக்கு இங்கே வராங்க? யாருக்கிட்ட வராங்க? ஆபிரகாம்கிட்ட வராங்க. ஆபிரகாம் பாட்டுன்னு வீட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கிறார். நேராக வராங்க, ஆபிரகாமோடு கூட பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாதபடிக்கு ஆபிரகாம் வீட்டில் சாப்பிட்றாங்க. பாருங்கள், ஒருத்தர் அழிக்க போகிறதுக்கு முன்னாடி உட்காந்து சாவகாசமாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு போகும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை அவருக்கு சொல்கிறாரு, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஏன் இந்த வார்த்தையை ஆபிரகாம்கிட்ட சொல்லணும்? சோதோம் அழிய போது ஆபிரகாம்கிட்ட ஏன் சொல்லணும்? அதுக்கு முன்னாடி ஏன் ஆண்டவர் ஆபிரகாமுக்கிட்ட வந்துட்டு போகிறாரு அப்படின்னு கேட்டால், கர்த்தருடைய எதிர்பார்ப்பு இந்த அழிவிலிருந்து ஆபிரகாமால் கூல் பண்ண முடியும். உதாரணமாக நான் சொல்கிறேனே, எந்த நேரத்தில் கர்த்தர் வராருன்னு பாருங்களேன். பகலில் உஷ்ணமான வேளையில் அப்படின்னு இருக்கு. 18ஆம் அதிகாரம் 1வது வசனம், பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியில் அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து. இந்த உஷ்ண வேளைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் எப்போ வராரோ அந்த நேரம் அந்த அப்போ நடக்கிற சம்பவம் கர்த்தருடைய மனநிலையை சொல்லும். உதாரணமாக, ஏதேனிலே பகலில் குளிர்ச்சியான வேளையில் உலாவும்படி வந்தார். குளிர்ச்சியான வேளையில் வராருன்னா உலாவறதுக்கு வராரு. அழிக்க வரும்போது எப்போ வருவார்? உஷ்ண வேளையில் வருவார். அப்போ இது எதை குறிக்கிறது அப்படின்னா, தேவனுடைய மனநிலை. கர்த்தர் கோபமாக இருக்கிறார் அர்த்தம். அப்போ கோபமாக இருக்கிற தேவன் சோதோமுக்கு நேராக போகாமல் அவர் நேராக எங்கே வராரு? ஆபிரகாம்கிட்ட வந்துட்டு சோதோமுக்கு போகிறார். அதோடைய நோக்கம் என்ன, அர்த்தம் என்ன அப்படின்னா, அவ்வளவு கோபத்தில் இருக்கிற தேவன் நேராக போனார்னா அந்த இடத்துல மிகப்பெரியதான அழிவு நடக்கும். அந்த அழிவில் ஒரு சிலர் காப்பாற்ற வேண்டி இருக்கிறது. இப்போ ஆண்டவர் அந்த அழிவில் இருக்கிற கோபத்தை அவனை கொஞ்சம் ஆண்டவரை கூல் பண்ணுறத இவன் பண்ணுவான். யார்? ஆபிரகாம் பண்ணுவான். அந்த நம்பிக்கையில் தான் ஆண்டவர் வர்றார். இப்போ மோசே கிட்ட எடுத்துக்கோங்க. இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க போகிறார். அழிக்க போகிறவர் ஸ்ட்ரெயிட்டாக போய் அவங்கள அழிச்சிட வேண்டியது தானே. மோசே கிட்ட சொல்லிக்கிட்டு நிற்பார், நீ விலகிக்கோ, நான் இஸ்ரவேலை அழிக்க போகிறேன். என்ன நம்பிக்கை? இவர் நினச்சா உடனே அழிச்சிடலாம்ல. அப்போ என்ன நம்பிக்கை? நான் மோசே கிட்ட போய் சொல்லுவேன், அவன் என் கோபத்தை தணிச்சிருவான். சில நேரத்தில் அப்பா பார்த்தீங்கன்னா பையனை அடிக்கிறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட சொல்லுவார், அவனை அமைதியாக இருக்க சொல்லு, அவனை பிச்சிருவேன். ஏன் இவன் நேராக போய் பிச்சிட வேண்டியது தானே? ஏன் இவங்ககிட்ட சொல்கிறாங்க? இவங்ககிட்ட சொன்னால் அவங்கள போய் கூல் பண்ணுவாங்க, இல்லை இவரை கூல் பண்ணுவாங்க. அந்த அழிவு கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு பல நேரங்களிலே நாம் சொல்லுகிறோம் இல்லையா? சொப்பனத்தில் கர்த்தர் சில காரியங்களை எனக்கு சொல்கிறாரு, தரிசனமாக சில காரியங்கள் எனக்கு காட்டுறாரு அப்படின்னு சொல்கிறோம். ஏன் காட்டுறாரு? ஏன் உங்ககிட்ட காட்டணும்? நீங்கள் பாருங்கள், ஒரு சிலர் எங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, ஆண்டவர் எங்களுக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், அது எதுக்கு சொன்னார், ஏன் சொன்னான்னு தெரியாது, அவர் சொன்ன மாதிரியே நடந்துச்சு அப்படிம்பாங்க. அவர் ஏன் உங்ககிட்ட சொன்னார் தெரியுமா? உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணுவீங்க. அந்த கோபத்தை தணிக்க வைக்கிறதுக்கு உங்களால் முடியும். பரலோகம் உங்களை நம்புச்சு. நீங்கள் யாராக வேணா இருக்கலாம்.
நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க பெரிய பெரிய ஊழியக்காரங்கிட்ட தான் ஆண்டவர் பேசுவார், பெரிய பெரிய தீர்க்கதரிசிக்கு தான் வெளிப்படுத்துவார். நான் சொல்லுவேன், பெரிய தீர்க்கதரிசிகளுக்கு இந்த காலத்தில் வெளிப்படுத்தாததை, பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்தாததை சாமானியர்கள் உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஆவியில எளிமை இருக்கிறது. கர்த்தரிடத்துல நீங்க காத்திருக்கிறீங்க, பயத்தோட காத்திருக்கிறீங்க. அப்படிப்பட்டவங்க தான் கர்த்தர் பேசுவார். இன்னைக்கு ஒரு சிலருக்கு நான் தீர்க்கதரிசி, என்கிட்ட கர்த்தர் பேசுவாருங்கிற பெருமை வந்துருச்சுனால கர்த்தர் பேச மாட்டார். நீங்க ஆண்டவர் உங்ககிட்ட வெளிப்பாடு கொடுக்குறார். நிறைய பேர் சமீபத்தில் கூட ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, அண்ணே ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை காட்டினாரு, அதை பார்த்த உடனே உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. நான் சொன்னேன், ஏன் ஆண்டவர் அதை காட்டுறாரு? அது ஒரு அழிவு சம்பந்தப்பட்டது. ஏன் உங்ககிட்ட காட்டுறாரு? உங்ககிட்ட சொன்னா நீ ஜெபம் பண்ணுவேன்னு உன் மேல உள்ள ஒரு நம்பிக்கையில கர்த்தர் காட்டுறாரு. ஏன் என்னுடைய கோவத்தை நீ குறைப்ப, என்னுடைய கோவத்தை கொஞ்சம் கூல் பண்ணுவ, ஏன் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கர்த்தருடைய கிருபை பெருகும். ஆண்டவருக்கு அழிக்கணுங்கிறது நோக்கம் இல்லை, ஆண்டவருக்கு அவங்கள காப்பாற்றணுங்கிறது தான் நோக்கம். சிலரை காப்பாற்றவே முடியாத இடத்துக்கு போயிடும். சோதம் போயிருச்சு, சரி இவங்களை அந்த அடி அடிக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம், அதாவது சில வசனங்களை பார்க்குறோம்ல, அவர் மட்டமாய் தண்டித்து அப்படின்னு, அந்த மட்டமாய் தண்டிக்கிற இடத்துக்காவது என்னை இவன் மாற்றுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வரார். இப்போ ஆபிரகாம்கிட்ட வந்து சொல்கிறார். ஆபிரகாம் பாருங்க, ஆபிரகாம் எப்பேற்பட்டவன் பாருங்க. இப்போ அங்கே பிரிஞ்சு போனவன் யாரு? சோதம்குள்ளே இருக்கிறவன் யாரு? லோத்து. என்ன செஞ்சுட்டு போயிருக்கிறான்? வாக்குவாதம் பண்ணிட்டு போயிருக்கிறான். இந்த வாக்குவாதம் பண்ணிட்டு போன லோத்து அங்கே இருக்கிறான். இதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் நடக்குது. என்னது? பிரிஞ்சு போன பிறகு சோதோம அவங்ககிட்ட இருந்தது எல்லாத்தையும் சில ராஜாக்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்படி எடுத்துக்கிட்டு போன போது ஆபிரகாம் போய் சண்டை போட்டு மீட்டு கொண்டு வந்து திருப்பி கொடுக்குறாரு, சோதோம் ராஜாக்கிட்டே கொடுத்துட்றாரு. இப்போவும் லோத்து திரும்பி ஆபிரகாமோட வரல, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு திருப்பி சோதோமுக்கே போயிட்டார். இப்போ ஆபிரகாமுக்கு எப்படி இருக்கும்? நீ என்னை விட்டு பிரிஞ்சு போன, நீ அங்கே போய் இருக்கிற, இப்போ நீ எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு போயிட்ட, சரி பரவாயில்ல விடு, நீ அப்படியே போட்ட, ராஜா கிட்ட நாசமாக போடணும் விடலை, அப்பையும் போய் மீட்டு கொண்டு வந்து கொடுத்தான். இப்போ அதுக்கப்புறம் லோத்துக்கும் இவருக்கும் கான்டாக்டே இல்லை. இப்போ என்ன நடக்குது? சோதோம் பெரிய அழிய போகுது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சோதோம் அழிக்க போகிறேன். நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்தோம், யோபுவின் நண்பர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நிதானமாக பேசலை, யோபு ஜோமன்னா நான் உங்களை மன்னிப்பேங்கிறாரு. கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். யோபுவோடைய முகம் வேறுபடுதா? நண்பர்கள் மேலே கோவப்படுறானான்னு பார்க்குறாரு. அதே தான் இங்கேயும். இதே சோதோம் அழிய போதுன்னொன்னே ஆபிரகாமுடைய இருதயம் எப்படி இருக்கிறது கர்த்தர் பார்க்குறாரு. அதுதான் மிக முக்கியம். இந்த காலை வேளையில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? சில நேரத்தில் உனக்கு விரோதியோடைய அழிவை கர்த்தர் உனக்கு காட்டுவார். காட்டுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ சந்தோஷப்படுறியா இல்லை அவனுக்காக ஜோமன்றியான்றதுக்கு தான் கர்த்தர் காட்டுறாரு. பல நேரங்களில் நாம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? கர்த்தர் அவன் அழிவை எனக்கு காட்டினாரு, எனக்கு பண்ணதை, எனக்கு விரோதமாக அவன் செஞ்சதை கர்த்தர் அவன் அழிய போகிறத எனக்கு காட்டுறாரு, கர்த்தர் வந்து அவனை அழிக்க போகிறாருன்னு சந்தோஷமானு சொல்லுவோம் நம்ம. இல்லை, கர்த்தர் அதுக்கு உனக்கு காட்டலை. கர்த்தர் உன்னுடைய ஆசீர்வதிக்கிறதுக்கு உன் இருதயம் எப்பேற்பட்டதாக இருக்குன்னு பார்க்குறாரு. அவருக்கு ஏற்ற இருதயம் உங்கள்கிட்ட இருக்குதான்னு கர்த்தர் பார்க்குறாரு. அவருக்கு ஏற்ற இருதயம் எது? எனக்கு விரோதமாய் ஜனங்கள் என்ன பாவம் செய்தாலும் எந்த நிமிஷத்திலும் அதை நான் மன்னிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன். நான் தான் நியாயப்பிரமாணம் எழுதி கொடுத்தேன், நான் தான் கல்லெறிய சொன்னேன், நான் தான் கொல்ல சொன்னேன். இப்போ அதே கல்லெறிஞ்சு நியாயப்பிரமாணத்தின்படி என் காலுகிட்ட வந்து நிற்கிற விபச்சாரியை நான் காப்பாற்ற தான் விரும்புகிறேன், ஒழிய அழிக்க விரும்பலை. அந்த தேவன் இன்னைக்கு அந்த மனசு உங்களுக்கு எனக்கு இருக்குதான்னு பார்க்குறாரு. இப்போ ஆபிரகாமுடைய முகத்தை பார்க்குறாரு. ஆபிரகாம் என்ன பண்ணுவான்? வசனம் சொல்லுது, ஆண்டவரே அங்கே இருக்கிற துன்மார்க்கரோடு சேர்த்து நீதிமானையும் அழிப்பீரோ. எப்படிங்க அந்த வார்த்தை அவனால் சொல்ல முடியும்? தனக்கு விரோதமாக சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தன் போகிறான், பிரிச்சுக்கிட்டு போகிறான், சொத்தை பிரிச்சுக்கிட்டு போகிறான். அவனை பார்த்து இவன் சொல்கிறான், நீதிமானையும் சேர்த்து அழிப்பீரோ. ஏன் என்னை விட்டு அவன் போனாலும் அவன் நீதிமான். எப்படி சொல்கிறீங்க? வசனமே சொல்லுது. லூக்கால இயேசுவே சொல்கிறாரு, நீதிமான் ஆகிய லோத்துவின் நாட்களிலே. அப்போ லோத்து யாரு? நீதிமான். சண்டை போட்டு போனாலும் அவன் ஒரு நீதிமான், பிரிச்சுக்கிட்டு போனாலும் அவன் ஒரு நீதிமான். ஆண்டவர் நினைக்கிறாரு லோத்து நீதிமான், அது அவருக்கு தெரியுது. ஆனால் ஆபிரகாமுக்கு எப்படி தெரியும்? ஆபிரகாமுக்கு தெரியும் அவன் ஏதோ ஒரு சூழ்நிலை என்கிட்ட சண்டை போட்டு போனான், ஆனால் உண்மையிலே அவன் ரொம்ப நல்லவன். இதை உங்களால் என்னால் சொல்ல முடியுமா? அவன் சொல்கிறான் பாருங்க, ஆண்டவரே துன்மார்க்கரோடு சேர்த்து நீதிமானையும் சங்கரிப்பது உனக்கு தூரமாக இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாக இருப்பதாக. அப்பா தெளிவாக ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே அவன் ஒரு நீதிமான், அவனை தயவு செஞ்சு கொஞ்சம் பிரித்து பாருங்க, எல்லாரோடையும் சேர்த்து மொத்தமாக அழிக்கும் போது அழிச்சிடாதீங்க. சில நேரத்தில் அது நடக்க வாய்ப்பு இருக்கிறது. எல்லாரையும் பாபிலோனுக்கு தூக்கிட்டு போகும்போது தானியேலையும் தூக்கிட்டு போகிறாங்க, மொர்தெகாயும் தூக்கிட்டு போகிறாங்க. அவங்களாம் நீதிமான்கள், தூக்கிட்டு போகிறாங்க. ஆனாலும் கர்த்தர் காப்பாற்றினார். துன்மார்க்கருடைய அழிவை கர்த்தர் பார்க்காதவர் நீதிமான அழிவையும் பார்க்க மாட்டார், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவனோட ஜெபம் பாருங்க, ஆண்டவரே அந்த நீதிமான கொஞ்சம் காப்பாற்றிருங்கப்பா. இதுதான் உன் வாயிலும் என் வாயிலும் இருக்க வேண்டியதான ப்ரேயர்.
நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா? ஒருவேளை நம்மகிட்ட சண்டை போட்டவங்களா இருக்கட்டும், நம்மளை விட்டு பிரிஞ்சு போனவங்களா இருக்கட்டும், சபையை உடச்சிக்கிட்டு போனவங்களா இருக்கட்டும், அப்படிப்பட்டவங்க போனால் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஒருவேளை அவங்க பிரச்சனையில் இருக்கிறாங்களா, ஓடி போய் அவங்களுக்கு உதவி செய்யணும். அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். அவன் அழிவை பார்க்கணும்னு நினைக்கக்கூடாது, அவன் நாசமாகட்டும்னு நினைக்கவே கூடாது. ஒரு புறஜாதியாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் இன்னைய வரைக்கும் என்னால் மறக்க முடியாது. நான் சில இடங்களில் அதை சொல்லியும் இருக்கிறேன். 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செய்தார்கள், ஒரு பிஸ்னஸ் நடத்தினாங்க. அதில் ஒருத்தர் முதலாளி, அவர்கிட்ட ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அந்த கூட வேலை பார்த்துட்டு இருந்தார், அவர் தான் கீ பர்சன். அவர் இல்லாட்டி அந்த பிஸ்னஸ் நடக்காதுங்கிற மாதிரி சீஃப் அவர். ஒரு நாள் வந்தார், நான் போகிறேன், தனியாக பிஸ்னஸ் தொடங்க போகிறேன். இவருக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஏன்பா இந்த பிஸ்னஸில் நீ தான் கீ பர்சன், நீ போனால் எப்படிப்பா? இல்லை நான் போகிறேன், தனியாக போகிறேன். இவர் சரி பரவாயில்ல நீ போயிட்டு வாப்பா அனுப்புகிறார். போகிறவர் சும்மா போகலை, இவர் கூட இருந்த அந்த ஆஃபீஸில் இருந்த மிக முக்கியமான கீ பர்சன்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அவர் தனியாக ஆர்கனைசேஷன் ஒன்று ஆரம்பிச்சிட்டார். நாங்கள் அவர்கிட்ட பர்சனலாக பேசும்போது அவர் எங்ககிட்ட புலம்பினார். என்ன சொன்னார் தெரியுமா? அவன் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டான் பாருங்க, நான் அவன் போனதை கூட மன்னிச்சிட்டேன், என்கிட்ட இருந்த ஆட்களையும் கூட்டிகிட்டு போயிட்டான், நான் இப்போ கை உடஞ்சா மாதிரி நிற்கிறேன், இப்போ எனக்கு வேறு வழி இல்லை, நான் இப்போ ஆட்களை தேடி அலையிறேன்னு சொல்லி அவ்வளோ புலம்பினார். ஆனால் எங்கள் பிஸ்னஸ் தெரியுமா, இவர் தொடங்கின இடத்துல இருந்து அதே கீப் ஏரியாவிலேயே இன்னொரு இடத்துல பிஸ்னஸ். அது வேற சொன்னார். பாருங்கள், இவர் நான் தொடங்கின இடத்துலையே நான் 20 வருஷமாக நடத்துகிறேன், இப்போது அங்கே வச்சு பக்கத்துலேயே வச்சு நடத்துகிறாரு, இந்த மாதிரி ஒரு துரோகியை நீங்கள் பார்த்துருக்க முடியுமா? அப்படிலாம் புலம்பினார். 1-2 வருஷம் அப்படி நடந்துகிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அந்த பிரிஞ்சுக்கிட்டு போய் அந்த ஆர்கனைசேஷன் தொடங்கின மனுஷனுடைய ஆஃபீஸில் எலக்ட்ரிக்கல் ஒயர் ஷார்ட் ஆகி மொத்த ஆஃபீஸும் எரிஞ்சிச்சு. அது ஒரு மிகப்பெரிய ஃபயர் ஆக்சிடெண்ட். எரிஞ்சது மாத்திரமல்ல, அது பக்கத்தில் கொஞ்சம் டென்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. எல்லா டென்ட்டும் பற்றி எரியும் போது இந்த ஒரு 10 ஆஃபீஸ் தள்ளி தான் இவருடையது, அந்த ஓனருடையது. அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஆஃபீஸ் பற்றி எரியுது, ஷார்ட் ஆயிருச்சான்னு. நான் அப்பொழுது அந்த ஓனரோட உட்காந்து பேசி கொண்டு இருக்கிறேன். அந்த ஓனரு ஐயோன்னு கத்திக்கிட்டு தங்கிட்டந்து பிரிச்சுக்கிட்டு போன துரோகம் பண்ண ஒரு மனுஷன், அவன் தன்னுடைய ஆட்களை கூட்டி கொண்டு போய்விட்டான். இவர் ஐயோன்னு கத்திக்கிட்டு ஓடுறாரு, இறங்கி. அவ்வளோ பெரிய மனுஷன் ரோட்டில் ஓடுறாரு. அவர் நினச்சா ஒரு வண்டி கூட எடுத்துகிட்டு போகலாம். அந்த நடு ரோட்டில் ஓடி போய் அங்கே எல்லாரும் தண்ணியை தூக்கி ஊற்றிட்டு என்னமோ பணையிறாங்க, இவரும் தண்ணியை தூக்கி ஊற்றுறாரு, மண்ணை போட்டு அடிக்கிறாரு, எல்லாத்தையும் அணைக்கிற வரைக்கும் கூட நிற்கிறாரு. நானும் இவர் பின்னாடியே ஓடினேன், போய் பார்க்குறேன். நானும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். ஆனால் நான் அந்த மனுஷனை பார்க்குறேன், அவர் பண்ண துரோகம் கொஞ்சம் கூட அவர் மைண்டில் இல்லை. அவர் இப்படி பண்ணிட்டாருங்கிறதான ஒரு வேகம் இல்லை. ஐயோ இப்படி நடக்குதுன்னு சொல்லி கூட நின்று கடைசியாக சொன்னார். வரும்போது அவன் அந்த ஆஃபீஸ் தொடங்கின அந்த பிரிச்சுட்டு போன மனுஷன் வயிற்றுல வாயில் அடிச்சுட்டு அழுகுறாரு. எல்லாம் எரிஞ்சு போச்சு, எதுவுமே இன்சூரன்ஸ் பண்ணல, எல்லாமே அழிஞ்சு போச்சு, அழுகுறாரு. அப்போ இந்த மனுஷன் சொல்கிறார் கிட்ட போயிட்டு, கவலைப்படாதப்பா, நான் சிலர்கிட்ட சொல்கிறேன், நம்ம திருப்பி கட்டி எழுப்பிடலாம்பா, நீ ஒன்றும் பயப்படாத. கொடுக்குறாங்க கொடுக்கல வேற வார்த்தை, அந்த நேரத்தில் ஆறுதலாய் சொல்வதற்கு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அந்த மனுஷன் வரும்போது சொன்னார், ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா, இப்படிலாம் நடந்துட்டா ரொம்ப கஷ்டங்க, அவன் ரொம்ப நல்லவன். அவர் சொல்கிறாரு, அவன் ரொம்ப நல்லவன், ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை என்னை விட்டு பிரிஞ்சுட்டான், ஆனால் அவன் ரொம்ப நல்லவன், அவனுக்கு இதெல்லாம் நடந்திருக்கக்கூடாது. ஒரு புறஜாதியானுக்கு, தேவனை அறியாத மனுஷனுக்கு இருக்கக்கூடியதான இருதயம், இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள்னு சொல்கிறோம், தேவனை அறிந்தவர்கள்னு சொல்கிறோம், நாங்கள் அந்நிய பாஷை பேசுகிறோன்னு சொல்கிறோம். எப்படி அவன் சொந்தக்காரன் நண்பர்களை அழிய வேணும்னு நீ ஜெபம் பண்ணுற? அவனுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும் போது அவன் அழிவில் எப்படி உன்னால் சந்தோஷப்பட முடியுது? அவனுடைய அழிவை பார்த்து எப்படி அதுக்கு நீ உரிமை கொண்டாட முடியுது? என்ன பண்ணதுக்கு தான் அவன் அழிகிறான், என்ன பண்ணதுக்கு தான் அவன் செத்தான் எப்படி சொல்ல முடியுது? இல்லைங்க, இது தப்பான ஜெபம். ஒருத்தன் அழியும் போது அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது, அதற்கு மாறாக நீ தேவனிடத்தில் போய் மன்றாட வேண்டும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். யோசிச்சு பாருங்க, நீ நானும் துன்மார்க்கனாய் இருந்தபோது கர்த்தர் உனக்காகவும் எனக்காகவும் வேண்டுதல் செய்தனால தான் நாம் இன்னைக்கு மாறி இருக்கிறோம். நான் தைரியமாய் சொல்லுவேன், நான் துன்மார்க்கனாய் இருந்தபோது எனக்கென்று என் நண்பன் ஜெபித்த ஜெபம், அவன் ஜெபம் பண்ணி என்கிட்ட ஆண்டவரை பற்றி சொல்லும் போது சொன்னான், ரொம்ப நாள் நான் உனக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், உங்கள்கிட்ட ஆண்டவரை பற்றி சொல்லணுன்றதுக்காக எனக்கு ஒரு சந்தர்ப்பத்துக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். அவன் என்னைக்கோ பண்ண ஜெபம் ஒரு துன்மார்க்கனை ஊழியக்காரனை மாற்றி வைத்திருக்கிறது. நம்ம துன்மார்க்கன், நம்ம கெட்டவன் சொல்லி எனக்கு விரோதமாக பண்ணான்னு சொல்லி நீ என்னைக்கு ஒருத்தனை அழிவுக்கு ஜெபம் பண்ணுறியோ, கர்த்தர் உன் இருதயத்தை பார்க்குறார், உன் முகத்தை பார்க்குறார். அதுவும் உனக்கு விரோதமாக செஞ்சவங்கள நீ ஆசீர்வதிக்க ட்ரை பண்ணு.
உனக்கு விரோதமாக ஏதாவது அழிவு செஞ்சு பிரிச்சுட்டு போனவங்கள ஆசீர்வதிக்க ஜெபம் பண்ணு. ஆண்டவரே அவன் அழிஞ்சிடக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணு. நீ உன்னால் உதவி செய்ய முடியாமல் இருக்கலாம், ஒருவேளை உனக்கு அந்த அளவுக்கு பெரிய மனசு இருக்கலாமல், ஒருவேளை நீ கஷ்டப்படுறனா கூட இருக்கலாம். ஆனால் இன்னொருத்தனுடைய அழிவில் நீ சந்தோஷப்படக்கூடாது, அவன் அழியணும்னு நீ ஜெபம் பண்ணவே கூடாது. இப்போ யோசித்து பாருங்களேன், ஆபிரகாமுக்கு ஒரு எண்ணம் என்னன்னு தெரியுமா? லோத்து, அவன் மனைவி, 2 பிள்ளைகள், இன்னும் வேலைக்காரங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 10 பேராவது அங்கே நீதிமான் இருப்பாங்க. ஸோ அந்த லோத்துவின் நிமித்தம் அந்த குடும்பம் காப்பாற்றப்படும். ஏன்னா நோவாவின் நிமித்தம் அவன் குடும்பம் காப்பாற்றப்பட்டதாக வசனத்தில் இருக்கு. லோத்துவின் நிமித்தம் அவன் குடும்பம் காப்பாற்றப்படும். ஒரு 10 பேராவது அங்கே இருப்பாங்கன்ட்டு ஒரு எதிர்பார்ப்பில் அவன் 10 பேருக்கு ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே ஒரு 10 பேர் இருந்தால் நீர் அதை காப்பாற்றுவீரோ அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் அவனுக்காக சொல்கிறாரு, 10 பேர் இருந்தால் காப்பாற்றுறோம்ப்பா அப்படின்ட்டு போயிட்டார். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அங்கே இருந்த ஒரே ஒருத்தன் நீதிமான் யாருன்னா அவன் மட்டும்தான். அந்த ஒரே ஒரு நீதிமான் தான் இருந்தான். நான் பல நேரங்களில் ஆபிரகாம் ஜெபம் ஃபெயிலியரோ, ஆபிரகாம் 10 பேருக்கு தானே ஜெபம் பண்ணார், ஆனால் அங்கே ஒரு நீதிமான் தானே இருக்கிறான். இப்போ லோத்து காப்பாற்றப்பட்டது எதனால் அப்படின்னு யோசித்த போது, முன்னாடியே ஆபிரகாம் ஜெபம் பண்ணுறான், பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருக்கும்பொழுது அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ, துர்மார்க்கரோடு நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாக இருப்பதாக. ஆபிரகாமுக்கு தான் 10, கர்த்தருக்கு ஒரு நீதிமானும் நீதிமான் தான். ஒரு நீதிமான் சாகிறத கூட கர்த்தர் விரும்ப மாட்டார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு வாக்கு தத்தம், ஒருவேளை உன்னை சுற்றி மொத்த பேர் அழிஞ்சாலும் உனக்காக ஜெபிக்கிறவங்க யாராவது ஒருத்தரை கர்த்தர் எழுப்பியிருப்பார். அவங்க உனக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஜெபம் பண்ணனால்தான் நாம் இன்னைக்கு நீதிமானாக இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டோம். அதே மாதிரி நாம் யாருக்காவது ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் அநேக நீதிமான்களை காப்பாற்றுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய ஜெபம் ரொம்ப முக்கியம். அதுவும் யாருக்காக? நம்ம விட்டு பிரிந்து போனவர்களுக்காக, நம்மோடு கூட வாக்குவாதம் பண்ணவர்களுக்காக. அவர்களுக்கு நாம் நன்மை செய்தோம். அவன் ராஜாக்கள் பிடிச்சிட்டு போன போது திரும்பி போய் காப்பாற்றி கொடுக்குறான். நன்மை செய்தோம், ஆனாலும் மீண்டும் நம்ம இடத்துல வரல, நம்மளை திரும்பி பார்க்கல, இருந்துட்டு போட்டோம், எப்படி வேணா இருக்கட்டும். ஆனால் நம்முடைய நல்ல குணம் மாறாதிருப்பதாக, நம்முடைய ஆண்டவர் கொடுத்த யூனிக் குணம் மாறாதிருப்பதாக. அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆபிரகாமின் ஜெபம் ஒரு நீதிமானை மாத்திரமல்ல, ஒரு ரூத்து அதிலிருந்து உருவாவதற்கு காரணமாக இருந்தது. ரூத்து மட்டும் அல்ல, அந்த ரூத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து, தாவீது, இயேசு எல்லாரும் வந்தாங்க. அந்த ஒரு ஜெபம் இயேசுவின் வம்சத்துக்கு பிரயோஜனமாக இருந்த ஜெபம். நீங்கள் காப்பாற்றுகிற ஒரு நீதிமானின் நிமித்தம் அநேகர் ஆண்டவருக்குள்ளே வருவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும். நம்முடைய ஜெபம் எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக, துன்மார்க்கரோடு கூட நீதிமான் அழியாதபடி ஜெபிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள், எங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே கரங்களை நீட்டினவர்கள், நாங்கள் அழிய வேண்டும் என்று நினைத்தவர்கள், எங்களோடு கூட வாக்குவாதம் பண்ணினவர்கள், எங்களோடு கூட சொத்துக்களை பிரித்து கொண்டு போனவர்கள், எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே, அவர்களுடைய தாழ்வில், அவர்கள் நிலைமை மோசமாக இருக்கும்போது அதை குறித்து சந்தோஷப்படுகிற ஒரு கொடுமையான இருதயம் எங்களுக்கு வராதிருப்பதாக ஆண்டவரே. அதை பார்த்து அதுக்காக ஜெபிக்கிற ஒரு இருதயம் எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே. தாவீது வேதனைப்பட்டு போகும்போது அவனை பார்த்து ஏளனமாய் பேசின சீமேயின் இருதயம் எங்களுக்கு வராதிருப்பதாக ஆண்டவரே. யோபுவோடு கூட தன் தலையிலே புழுதியை போட்டுக்கொண்டு உட்கார்ந்து கொண்ட அந்த நண்பர்களுடைய இருதயம் எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் எங்களை விட்டு போனவர்களாக இருந்தாலும், எங்களுக்கு விரோதமாய் பேசினவர்களாக இருந்தாலும், அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் மாற உம்முடைய இருதயம் எங்களுக்கு வர கர்த்தர் கிருபை பாராட்டும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் ஏற்கனவே சொன்னது போல கர்த்தருக்கு சித்தமானால் நாளையோடு கூட நாம் இந்த ஆண்டவரோடு கூட ஆரம்பம் நிகழ்ச்சியை தற்காலிகமாக நிறுத்துவோம். தொடர்ச்சியாக வருவதற்காக எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். God bless you.